صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى محمد قد أحاط به علمك وجرى به قلمك نقضت به مشيتك. يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي ஜன்னத். இறந்தவங்களை மையத்தை கபூர்ல வச்சதோட இந்த ஆயத்தை ஓதுறாங்க. நிம்மதி பெற்ற ஆன்மாவே நீ ரப்பிடத்திலே செல். எப்படி போகணும்? ராலியத்தம் மருதியா, ரப்பை நீ பொருந்திக் கொள்ளணும், ரப்பு உன்னை பொருந்திக் கொள்ளணும். அதுக்கு பிறகு பதுகுலி ஃபி இபாதி, என்னோட அடியார்கள்ல போய் நீ சேர்ந்துக்கோ. அதுக்கு பிறகு சொர்க்கத்துக்கு போ. இப்படி ஒரு இந்த ஆயத்து இருக்குது. இப்ப இதுல யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, நிம்மதி பெற்ற ஆன்மாவே நீ போன்னு சொல்றான். ரப்பிடத்திலே போங்கிறான். அப்ப நிம்மதி பெற்ற ஆன்மா எங்க போகும்? ரப்பிடத்துல போகும். நிம்மதி பெறாத ஆன்மா எங்க போகும்? இதுல நிம்மதி பெற்ற ஆன்மாவே நீ ரப்பிடத்திலே போன அல்லாஹ் சொல்றான்ல. அப்ப நிம்மதி பெறாத ஆன்மாவா இருந்தா எங்க போகும்? சொல்ல விளங்குச்சா? இப்போ இறந்து போறது ஆன்மா இறந்து போகுதா, உடம்பு இறந்து போதா, ரூஹு இறந்து போதா, என்னது இறந்து போகுது? நம்ம என்னத்தை சொல்றோம்? தனி கேள்வி இருக்கு. ஒரு ஆள் மூத்தா போறாரு அப்படின்னு சொன்னா உடம்பு மூத்தா போகுது. மூத்தா போறதுன்னா என்ன? உடம்ப விட்டு ரூஹு பிரியுது. உடம்ப விட்டு ரூஹு பிரியுது. ஆன்மா பிரியல. ஆன்மா வேற, நப்ஸ் இது ரூஹு வேற, உடம்பு வேற, கல்பு வேற, தனித்தனியா. ஆன்மா பிரியாது. ஆன்மா எங்க இருக்கா? அதுக்குள்ள பேச நம்ம உள்ள போக வேண்டாம். ஏன்னா உடம்பு, கல்பு, ரூஹு, நப்சு, ஆன்மா அதுக்கு மேல போகணும். நப்சு மேல என்ன செய்யணும்? அப்ப நப்சு ஆன்மானம்னா ஹவா அப்படின்னு சொல்றோமா இல்லையா? ஹவா. அப்ப அது எங்க போகுது? அது எல்லாம் கேள்வி இருக்குது. இப்போ மூத்தா போகுது. என்னது மூத்தா போகுது? நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, ஒருவர் இறந்த உடனே காலமாயிட்டாரும்பாங்க. என்ன காலமாயிட்டாருன்னா என்ன? சில பேர் சொல்லுவாங்க இறைவனடி சேர்ந்தாரும்பாங்க. இறைவனடி சேர்ந்தார். இறைவனடி சேர்ந்தாருன்னா அவர் இறைவன்கிட்ட போய் சேர்ந்துட்டாரு. காலம் ஆயிட்டாருன்னா என்ன அர்த்தம்? காலம் நானாக இருக்கிறேன் அல்லாஹ். அந்த அதுதான் அர்த்தம். அது காலம் ஆயிட்டாருன்னு சொன்னாலும் என்னதான்? இறைவனடி சேர்ந்தாருன்னு அர்த்தம். தாருல் பனாவை விட்டு பக்காவுக்கு போயிட்டார். அழியக்கூடிய உலகை விட்டு அழியா உலகத்துக்கு போயிட்டார். இப்ப அந்த பிரச்சனைக்குள்ள நம்ம போக வேண்டாம். இப்ப மௌத்தா போறதுன்னா என்ன? இப்ப நமக்கு சாதாரண வழக்கத்துல உடலை விட்டு ரூஹு பிரியுது, அவ்வளவுதான் மேட்டு. உடம்ப விட்டு என்ன செய்யுது? ரூஹு பிரியுது, அவ்வளவுதான் மேட்டு. சொல்ல புரியுதுங்களா? அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தூக்கங்கிறது அகுல் மௌத்து. அப்ப தூக்கத்திலேயே உடம்பு விட்டு ரூஹு பிரியத்தான் செய்யுது. ஆனா முற்றிலுமா பிரியல. முற்றிலுமா என்ன செய்யல? பிரியல. ஆனா ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. நம்ம இங்க படுத்து கிடக்குறோம், லண்டன்லவே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான் நம்மால். நடக்குதா இல்லையா? அப்ப எப்படி வர்றான்? ஏதோ தொடர்பு இருக்குது. அப்ப அதே மாதிரி ரெண்டும் ஒண்ணுதான் சொல்லல. அகுல் மௌத் ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்லல. அதே மாதிரி நீ மௌத்தை பத்தி பார்க்கணுமா, அதை பார்த்துக்க, தெரிஞ்சுக்க. இதே விட அது பெருசது. இவர் அண்ணன், அது தம்பி அப்படின்னு சொல்ல என்ன சொல்றாங்க. இப்போ இருக்கட்டும். இப்ப ரூஹு எங்க போகும்? ரூஹுனா முதல்ல என்ன? எல்லாராலும் விளங்க முடியாதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். யஸாலூன் கனி ரூஹு கூலி ரூஹு மின் அம்ரி ரப்பி வமா ஊதீதும் மினல் இல்மி. உங்களுக்கு விளங்காது, எனக்கு விளங்குறா. நீங்க அப்படி சொல்லிருங்க. உங்களுக்கு சொன்னா விளங்காதுப்பா. அப்ப சில பேருக்கு விளங்கும் ரூஹுனா என்னங்கிறது. அப்ப அது இமாம்கள் விளக்கம் தர்றாங்க. ரூஹு 5 வகையா பிரிக்கிறாங்க. ரூஹு என்ன செய்றாங்க? ஒண்ணு நபிமார்களுடைய ரூஹாக இருந்தால். யாருடைய ரூஹு? நபிமார்களுடைய ரூஹாக இருந்தால். அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த ரூஹு அதே உருவத்திலே இருக்குமா? உருவம் மாறாது. எந்த உருவத்தில் இருக்கும்? அந்த நபிமார்கள் எந்த உருவத்தில, எந்த சூரத்துல, ஷக்கில்ல இருந்தார்களோ அதே ஷக்கில்லையே அப்படியே அந்த அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே, அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே
போய் அது தொங்கிட்டு இருக்கும், ஜாலியா இருக்கும். அது நினைச்ச நேரம் எங்க வேணாலும் போகும், எங்க வேணாலும் வரும். நினைச்ச நேரம் அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே உள்ளது எங்க போய் என்ன செய்யும். அதனாலதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் துனியாவுக்கு வர முடியுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்ய முடியுது, துனியாவுக்கு வர முடியுது. பலா தக்கும் ஃபீ மிரியத்தின் மின் லிகாயிஹி. நபியே நீங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சந்திச்சீங்க, சந்தேகம் வேண்டாங்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வர முடியும். என் நபிமார்கள் ரூஹ், இது ஒரு ரூஹ். ரெண்டாவது சுகதாக்களுடைய ரூஹ், ஷஹீதுகள். இவங்களோட ரூஹ் எங்க போகும் அப்படின்னு கேட்டா, ஒரு பச்சை நிற பறவை ஹதீஸிலே வருது. பச்சை நிற பறவை, பச்சை பறவையில அந்த பறவை கூட்டுக்குள்ள இந்த ரூஹு போயிடும். நபிமார்களோட ரூஹ் உருவம் மாறாது. இவங்க ரூஹ் என்ன செய்யும், பச்சை நிற பறவை ஏன்னா அதுக்குள்ள போய் அது சொர்க்கத்திலே சுத்தி அடிக்கும், அரிசுக்கள் இருக்கும். சொர்க்கத்துல நினைச்ச இடத்துக்கு போகும், சாப்பிடவும் செய்யுமா. அவன் புறத்திலிருந்து உணவளிக்கப்படுகிறது. ஒலா தாசபன் அல்லதீன குத்திலூ ஃபீ ஸபீலில் அம்வாதன் பல் அஹ்யாவுன் இந்த ரப்பிஹிம் யுர்ஸகூன். அவங்க சாப்பாடு கொடுக்கப்படுது, அந்த ரூஹ்கள் சாப்பிடவும் செய்யுதான். நபிமார்கள் ரூஹ் சாப்பிடுது, சுகதாக்கள் ரூஹ் என்ன செய்யுது, சாப்பிடவும் செய்யுமாங்க. இது ரெண்டாவது. மூணாவது என்ன, மூமின்கள்ல நல்லடியார்களா இருக்காங்களா இல்லையா, இவங்க ரூஹ் எங்க போவோம் அப்படின்னு கேட்டா, இவங்க ரூஹு சொர்க்கத்தை பார்க்கும். எங்க போகும், சொர்க்கத்தை பார்க்கும். சொர்க்கத்துக்கு உள்ள போவாது. உள்ள நபிமார்களுடைய ரூஹு சொர்க்கத்தை தாண்டி அரிசிக்கு போகுது. சுகதாக்களுடைய ரூஹு சொர்க்கத்துக்குள்ள எங்க வேணாலும் சுத்தி வருது. இந்த நல்லடியார்களுடைய ரூஹு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை பார்க்கிற மாதிரி அந்த ரூஹ அதையும் ஒரு பறவை உடல்ல வச்சு அல்லாஹ் தஆலா வைக்கிறான். நல்லடியார்களுடைய ரூஹ நல்லடியார்களா இல்ல அப்படின்னு சொன்னா, நல்லடியார்களா இல்ல அப்படின்னா மா பைன ஸமாஇ வல் அர்தி, எங்க போகுதா, வானத்துக்கே போறதில்ல, பூமிக்கு உள்ளேயும் போறதில்ல, ரெண்டுக்கும் மத்தியில சுத்திட்டு கிடக்குது. யாரு, கெட்ட அருவாகுகளாக இருந்தால், உலகத்துல பாவம் செஞ்சு பாவம் நல்ல நிம்மதி இல்லாம போய் செத்து போச்சுன்னா, மூத்தா போச்சுன்னா இதுகள்லாம் அங்க சுத்திக்கணும். நாலாவதாச்சா, காபிர்களுடைய ரூஹாக இருந்தால் தரா 7 பூமிக்கு கீழே கொண்டு போய் சிஜ்ஜீன்ல கொண்டு போய் அல்லாஹ் தஆலா வச்சிடறான். அப்ப இதெல்லாம் நம்ம அறிவுக்கு எட்டல. நமக்கு இது இமாம்கள் என்ன சொல்றாங்க, குர்ஆன் ஹதீஸ் எடுத்து விளக்கம் தர்றாங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். அப்ப ரூஹு இந்த மாதிரிலாம் இருக்குது, எங்க போகுது, நல்லடியார்களுடைய ரூஹ கைப்பற்றும் போது மௌத்தா போறவங்க முன்னாடி நின்னு பார்த்தா தெரியும். இறந்து போகும்போது மலக்குமார்கள் வருவாங்க, வர்றது தெரியும். எங்க போறோம்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா சொல்ல முடியாத நிலையில அவங்க இருப்பாங்க, சொல்ல முடியாத நிலையில இருப்பாங்க. எங்க போறோம்னு தெரியும். நல்லடியார்களுக்கு அப்படியே மெதுவாக ரூஹ வாங்கப்படும், கெட்டவங்களுக்கு கஷ்டப்பட்டு ரூஹ வாங்கப்படும். இதெல்லாம் ஹதீஸ்ல வந்த செய்திகள் இருக்கட்டும். இப்போ அல்லாஹ் தஆலா இன்னைக்கு நம்ம வீட்டுல சர்தாருடைய பாட்டியா வஃபாத், அந்த வீட்டுல அவங்களுக்கு பெரிய பாக்கியம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த மாதிரி யாசின் ஓதுறது பாத்தியா ஓதுற வாய்ப்பு அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கொடுத்தான் பாருங்க. இறந்த வீட்டுல எல்லாரும் என்ன சொல்லி அழுவாங்க, தன் நிலையை நினைச்சு அழுவாங்க. வாப்பா போயிட்டீங்களே, இன்னும் எனக்கு புடவை எடுத்து தர்றது யாரு நினைச்சு அழுவாங்க, தன்னை நினைச்சுதான். சுயநலமான அழுகை, எங்க அழுதாலும் அந்த இறந்தவங்களை நினைச்சு அழுதது யாரு. ஆக இறந்துட்டாங்களே, இவங்களோட நிலைமை என்ன, இவங்களுடைய கேள்வி கணக்கு என்ன ஆகும், இவங்க கபர் வாழ்க்கை அவங்களுக்காக அழுகுறது யாரு, புரியுதுங்களா. ஆனா பெரிய பாக்கியம் என்ன, இன்னைக்கு இறந்தவங்க இவங்க வீட்டுல இறந்தாங்க, அவங்க அந்த பாட்டி அவங்க கொடுத்து வச்ச பாக்கியம், அவங்க பிள்ளைய பேர பிள்ளை 2 பேரும் ஆலிம்சாவ் ஆயிட்டாங்க, அவங்க பிள்ளை எல்லாம் பையத்தாயி முரீதுகள் ஆயிட்டாங்க, அவங்க வீட்டை அவங்க துவா செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுக்கப்பட்டது. இது பெரிய பாக்கியம். யாரு பெரிய செஞ்ச பாக்கியம், இன்னைக்கு அவங்களுக்கு நாம பாத்தியா ஓதுறோம், அல்ஹம்துலில்லாஹ். அதனுடைய பரக்கத்துல நம்ம பிள்ளை நமக்கு தொழுகாதப்பா, நம்ம பிள்ளை நமக்கு என்ன செய்வான், பாத்தியாவாது ஓதுவான் இன்ஷா அல்லாஹ். அந்த நம்பிக்கை வைப்போம். அவங்களுக்கு ஓதுறதுனா அந்த பரக்கத்துல நமக்கு ஓதுவோம். பாத்தியா எதுக்கு ஓதணும் கேள்வி இருக்கு. பாத்தியா ஏன் ஓதணும், ஏன் ஓதத்தை என்ன, வால்லை சலில் சாணி இல்லா மாசா, அவங்கவுங்க செஞ்சது தானே அவங்கவுங்களுக்கு. இதெல்லாம் குர்ஆன் ஆயத்து ஆதாரமா என்ன சொல்றாங்க, வால்லை சலில் இன்சானி, அவர்கள் செஞ்சது தானே அவங்கவுங்களுக்கு கிடைக்கும்.
யாரும் அங்க அங்க நன்மையை பாஸ் பண்ண முடியாது இல்ல. ஒரு ஆள் நன்மை செஞ்சு இன்னொரு ஆள் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது இல்ல அப்படின்னு இந்த மாதிரி சில பேர் சொல்லிக்கிட்டு பாத்தியா ஓதக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த வீடுகள்ல எல்லாம் பாத்தியா ஓதப்படாத ஆட்கள் இருக்கிறாங்களோ அந்த வீட்டுக்கெல்லாம் போயிருக்கீங்களா? வீடே ஒரு இருள் அடைஞ்ச மாதிரி இருக்கும். வீட்டுக்குள்ள போனா நிம்மதி இருக்காது. ஏன் நிம்மதி இருக்காது? அது காரணம் சொல்ல வர்றேன். இப்ப இந்த ஆயத்துக்கெல்லாம் சொல்லிடுமா இல்லையா? இந்த ஆயத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த ஆயத்து நம்ம உம்மத்துக்குள்ள சட்டம் இல்லை. இந்த ஆயத்து மன்சூகு. இந்த ஆயத்து மன்சூகுனா என்ன? இது முந்திய உம்மத்துக்குள்ளது. முந்திய உம்மத்துகளுக்கு தான் அவரவர்கள் செய்தது அவரவர்களுக்கு தான். வேற யாரும் பாஸ் பண்ண முடியாது. நம்ம உம்மத்து அப்படி அல்ல. வல்ஹக்னாபிகும் துர்ரியத்தகும் வமா அலத்னாஹும் மின் அமலிகும் மின் ஷையின். இந்த ஆயுத நாசிகி. ஏன்னா அவர்களுடைய அமல்களும் அவர்களுடைய சந்ததிகளுடைய அமல்களும் என்ன செய்யப்படும்? அவங்களுக்கு கொடுக்கப்படும். மூதாதையர்களுடைய அமலும் கொடுக்கப்படுமா? புரியுதா? நம்ம வாப்பம்மாக்கு நாம துவா செஞ்சா, அவங்க இறந்ததுக்கு பிறவோ இருக்கும்போது துவா செஞ்சோம்னா நம்மளுடைய அமல் யாருக்கு கொடுக்கப்படும்? அவங்களுக்கு கொடுக்கப்படும். அவங்க நல்லவங்களா இருந்தாங்கன்னா அவர்களின் பொருள் நம்ம கொடுக்கப்படும். தப்சீர் ஜலாலைன்ல செய்தி எழுதுவாங்க இந்த ஆயத்துல. இந்த ஆயத்துல வல்ஹக்னாபிகும் துர்ரியத்தகும் வமா அலத்னாஹும் மின் அமலிஹிம் மின் ஷைஇன். தப்சீர் ஜலாலைன்ல எழுதுறாக, ஒரு சாலிகான மனிதராக இருந்தால் அவங்க பிள்ளைங்க குற்றவாளிகளாக ஆகி நரகத்துக்கு சொந்தக்காரங்களா ஆயிட்டாலும் அல்லாஹு தஆலா அவங்கள கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி, யாரை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி? அந்த மூதாதையர் ஒரு நல்ல மனிதர் சாலிகான மனிதர் இருந்தாரா இல்லையா, அவர் வருத்தப்படுவாருங்கிறதுக்காக வேண்டி அவங்க பிள்ளைகளையும் சேர்த்து எல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவானா. புரியுதுங்களா சொல்றது? ஆனா இதை யார் நம்பியிருக்கா? யூதர்கள் நம்பியிருக்கான். யூதர்கள் என்ன செஞ்சான்? நாங்களாம் நரகத்துக்கு போக மாட்டோம்யா, ஏன்னா எங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கன்னா. அவனுக்கு நம்பிக்கை இருக்கு, நமக்கு நம்பிக்கை இல்லை. அது எப்படி? அவனுக்கு நம்பிக்கை இருக்கு. யாருக்கு? யூதனுக்கு. இயேசுவின் ரத்தம் நம்மளுடைய எல்லா பாவத்துக்கும் பரிகாரம். அவனுக்கு நம்பிக்கை இருக்கு. கிறிஸ்தவனுக்கு. முஸ்லீமுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்? எங்க ரசூல்லா இருக்கிறாக, நாம அந்த ஒன்னே ஒண்ணுதான். நாங்க எங்கள்ட்ட நன்மையே ஒண்ணு கிடையாது எஜமானே, நான் உங்ககிட்ட வந்துட்டோம். அது எதுக்காக? அந்த நம்பிக்கையை ஊட்டிட்டோம் நம்ம. இருக்கட்டும். இப்ப பாத்தியா எதுக்காண்டி ஓதணும்? அவங்க செஞ்சது தானே. பாத்தியா ஓதுறது இருக்க யாசின். அதாவது ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இறந்தவர்கள் அவங்களுடைய குடும்பத்தார்கள்ட்ட எதிர்பார்க்கிறாங்களாம். எப்படி எதிர்பார்க்கிறாங்க? மகன் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. மகன் என்ன செய்யறாரு? வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. வெளிநாட்டுக்கு போன உடனே வீட்டுல என்ன செய்வாங்க? மாமன் போன் பண்ண மாட்டானா, ஒரு லெட்டர் போட மாட்டானா, இங்க எதிர்பார்ப்பாங்க. அந்த பையன் அங்க போய் என்ன செய்வான்? வீட்டுல இருந்து ஒரு போன் வராதா, எதிர்பார்க்காங்க. இதே மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கும்ட்டாங்க. யாருக்கு இருக்குமா? இறந்தவங்களுக்கு இருக்கும். இத சொல்ல நான் சொந்த கருத்து இல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்க திரும்பி லெட்டர் வரும், ஒரு பார்சல் வருமா இல்லையா? இதே மாதிரி இறந்தவங்களுக்கு அப்பப்ப பார்சலை கொண்டு கொடுக்கப்படும். என்ன? உங்க பிள்ளைய கொடுத்திருக்கிறாங்க, உங்க பிள்ளைய இது உனக்கு அனுப்பியிருக்கிறாங்க, என்னன்னு கொடுக்க அதை அனுப்புவாங்களாம். அவங்களுக்கு கொண்டு கொடுக்கப்படும். ஹதீஸ் பெருமானார் சொல்றாங்க. அதபுல் முஃபரத் இமாம் புகாரி இமாமுடைய கிதாபு, அதபுல் முஃபரத் கிதாப் எழுதியிருக்காங்க. அந்த கிதாப் இந்த ஹதீஸை கொண்டு வரா. எந்த ஹதீஸை கொண்டு வரா? பார்சலை அவர் எதிர்பார்க்கப்படும் சொல்லிட்டு பார்சலாக கொண்டு போய் கொடுக்கப்படும். பரவாயில்லைங்களா? அதே மாதிரி இப்ப கொடுக்கப்படும். அவங்க எதிர்பார்க்கவும் செய்வாங்க. அவங்க யார்கிட்ட எதிர்பார்ப்பாங்க? இது நிறைய நடந்திருக்குது. சில செய்திகளே நடந்திருக்குது. நான் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வச்சேன், பிள்ளைகளவன என்ன மறந்துட்டானுவோ, அதை சேர்த்து வீடு கட்டி வச்சேன், அதை வச்ச இதை வச்ச, என்ன மறந்துட்டானுவோ, அதனால என் பிள்ளைகள்கிட்ட போய் சொல்லி எனக்கு துவா செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் உண்டு. சொல்லுங்களா? அதே மாதிரி அந்த ரூஹுகள் இருக்க வீட்டுக்கு வரும். எந்த ரூஹ் வீட்டுக்கு வரும்? ஒரு வெளிநாட்டுக்கு போனோம்னா எத்தனை நாளைக்கு வீட்டு சட்டமா இருக்கும்? அங்க வேலை செட் ஆகி கொஞ்ச நாளைக்கு என்ன செய்யும்? வீட்டு சட்டமா இருக்குமா இல்லையா? மனிதனுடைய இயல்பு தானே. இதே மாதிரி ஒரு ஆள் இறந்து போயிட்டாங்கன்னா கபூர்ல வச்சதும் அவங்களுக்கு வீடு தேட்டமாவே இருக்கும். வீடு தேட்டமாவே இருக்கும். எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? அங்க செட் ஆகுறது வரைக்கும். அங்க சொர்க்க வாழ்க்கை, அங்க உள்ள காட்சிகள் எல்லாம் பார்த்து இது விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா பிரச்சனை இல்ல. கபூர்ல கொண்டு எதை வச்சீங்க? ரூஹ வச்சீங்களா, உடம்ப வச்சீங்களா? உடம்பு விட்டு ரூஹ பிரிஞ்சிருச்ச. ரூஹ கபருக்குள்ள போகலையே.
விளைஞ்சுங்களா சொல்றது? எது போகல கபருக்குள்ள? ரூஹ உள்ள போட்டு மூடல. மின்கா கலக்கனாக்கும் ஒபீகா நுழையத்துக்கும் மின்கா நுகுரிச்சுக்கும் அது மண்ணை உடம்பத்தான் மண்ணுல படைச்சு அந்த மண்ணுல வாழ வச்சு உள்ளுக்குள்ள வச்சுட்டோம். அந்த அந்த உடம்பு வெளியே வர முடியாது. நல்ல விளங்கணும். இறந்து போன உடம்பு என்ன செய்ய முடியாது? வெளியே வர முடியாது. ஏன் ரூஹு ஏன் வர முடியாது? ரூஹு என்ன செய்யலாம்? வெளியே வரலாம். அந்த ரூஹுகள் வீட்டுக்கு வரும். அது நிறைய ஆதாரங்கள் ஹதீஸ்ல வருது. இமாம்கள் நிறைய கண்டு சொல்றாங்க. அப்ப ரூஹுகள் வீட்டுக்கு வருவாங்க. குறிப்பா வெள்ளிக்கிழமை ராத்திரிக்கெல்லாம் வருவாங்களாம். அதனால வெள்ளிக்கிழமை ராத்திரி நம்ம ஊர்களில் அந்த காலத்திலேயே பத்தி கொளுத்தி வைப்பாங்க, சாம்பிராணி புகையெல்லாம் போடுவாங்க, வருவாங்கன்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா சொல்றது? அதே மாதிரி நல்லடியார்களோட ரூஹு வருவாங்க. இப்போ உதாரணமா கல்யாணத்துக்கு சோறாக்குறோம், அதனுடைய மனம் டேஸ்ட் ஒரு மாதிரியா இருக்குது. அது மாதிரி மீலாதுக்கு அந்த பிரியாணி சோறாக்குறோம், நல்லா ஒரே பிரியாணி தான், ஒரே பண்டாடி தான், அதனுடைய வாடை டேஸ்ட் மாறுது. எதனால? அப்ப நல்லவர்களுடைய அந்த பார்வை படுது. அது துறவலாச்சா அது பண்டாரிட்ட கேட்டா சொல்லுவாங்க, மீலாதுக்கு ஆக்குன அது ஒரு டேஸ்ட், கௌதநாயகத்துக்கு ஆக்குன அது ஒரு டேஸ்ட், நாவரை ஜமானுக்கு ஆக்குன அது ஒரு டேஸ்ட். மனம் டேஸ்ட் எல்லாம் மாறி எப்படி மாறுது? அவங்களுடைய பார்வைகள் இருக்கு. வரும்போது கெட்டவங்களுக்கு அது அந்த பார்வையும் படத்தானே செய்யும். கெட்டவங்களா இருந்தா என்ன செய்யும்? நம்ம அதை பத்தி பேச வேண்டாம். நல்லவர்கள் ஆக மொத்தம் ரூஹ் எல்லாம் வருது. அப்ப நம்ம ஃபாத்தியா ஓதுறோம், யாசின் ஓதி வீட்டுல, அதுக்கு ஒண்ணு அவங்க நலன் ஒண்ணு இருக்கு, நம்ம நலன் ஒண்ணு இருக்குது. அவங்க நலன் என்ன? அவங்க நான் ஃபாத்தியா ஓதுறேன், ரப்பே நான் உங்களை ஃபாத்தியா ஓதுறேன், அங்கேயே வச்சுக்கோ. அவங்க வீட்டுக்கு வந்தா என்ன அவங்க சொல்லுங்க? ஆகும். இறந்தவங்க ஃபுல்லா வீட்டுல வந்து வீட்டுல வாழ முடியுமா? வீட்டுல இருக்க நிம்மதியா இருக்க முடியுமா? அவங்க அவங்க நிலையிலே இருப்பாங்க, அவங்க ரேஞ்சில பார்ப்பாங்க. நம்ம ரேஞ்சில விளையாடிக்கு நிற்போம். கொள்ளையில வாவான்னு நான் என்ன நினைச்சு கஷ்டப்பட்டு கிடக்கேன் ஒரு எண்ணம் தெரியாம நம்ம நிம்மதியை கெடுத்து விட்டுருவாங்க. வந்து யாரு? இறந்தவர்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க ரேஞ்சில தான் பார்ப்பாங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் அப்படித்தானே. சின்ன பையன் என்ன பாப்பாக்கு மட்டும் அது எனக்கு ஏன் தரலாம்பான், அவன் ரேஞ்சில தான் அவன் பார்ப்பான். சொல்ல வளர்ந்துச்சா? நம்ம பார்க்க மாட்டான், சரி சின்ன பையன் சாப்பிடட்டும் அப்படின்னு விட்டுருவான். ஏன்னா பாப்பா மட்டும் அது எனக்கு ஏன் தரல, சின்ன பையன் அவன் ரேஞ்சில தான் பார்ப்பான். அதே போல அவரவர்கள் அந்த இறந்த ரூஹுகள் என்ன பார்க்கும் கேட்டா, அவங்க வீட்டுக்கு வந்து வீட்டுல எல்லா பேரும் குடியேறிட்டாங்கன்னா வீட்டுல இருக்கிறவங்க நிம்மதியா வாழ முடியாது. வீட்டுல அது மாதிரி அந்த இறந்த ரூஹுகள் அதிகமாக வீட்டுக்கு வரலாம் போகலாம், தப்பில்லை. வீட்டிலேயே குடியேறிடக்கூடாது. வரலாம் போகலாம். இதே சாலிகான் நல்லடியார்கள் வந்து போனாங்கன்னா வேற விஷயம், மலக்குமார்கள் வந்து போனாங்கன்னா வேற விஷயம். அந்த ஒரு ரூஹு வந்து வீட்டுல தங்குச்சு அப்படின்னா அது கூட சேர்ந்து வேறு சில ஹபீசாத்துகளும் வீட்டுல வந்து தங்கிடும். வேறு சில ஹபீசாத்துகளும் என்ன செய்யும்? வீட்டுல வந்து மொத்தமா தங்கிரும். வீட்டுல உள்ளவங்களுக்கு மன ரீதியாக, உடல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக பிரச்சனைகளை உண்டு பண்ணி சண்டைகள் சொல்லிட்டு கிடக்கும் வீட்டுக்குள்ள. அதனாலதான் அந்த ஓதக்கூடாதுன்னு சொல்றாங்களா இல்லையா? அந்த வீடுகளுக்கெல்லாம் போய் பாருங்க, ஒரு ஏதோ வீடு ஒரு இருள் அடைஞ்ச மாதிரியே தெரியும், ஒரு நிம்மதி இல்லாத மாதிரியே தெரியும். நான் அந்த வீடுகளில் போய் பார்த்திருக்கேன், நிம்மதி இருக்காது. எதனால? அந்த வீடுகள்ல அந்த அந்த அருவாகுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யல. அதனால நம்ம ஊர்ல என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டா, நம்ம வீட்ட கல்யாணத்துக்கு முதல் நாள் ஒரு பாத்தியா சோறு வச்சிருவோம். அதுக்கு இன்னைக்கு மருதாணி சோறும் பேரை மாத்திட்டாங்க. அசல்ல என்னது? அது பாத்தியா சோறு, பாத்தியா சாப்பாடு தான் அது முதல் நாள். எதனால? நாங்க நாளைக்கு சந்தோஷமா இருக்க போறோம், எங்க வாப்பா அம்மா மூதாதைகள் எல்லாத்தையும் இன்னைக்கு சந்தோஷப்படுத்திடுறோம். அன்னைக்கு ஃபாத்தியா ஓதி யாசின் ஓதி அவங்களுக்கு அனுப்பி அவங்க பேர்ல சீரணி காய்ச்சி நம்ம எல்லாரும் சாப்பிட்டுறோம். அந்த இறந்தவங்க வருவாங்க, நான் மையத்துக்கு எல்லாரும் வந்தாங்களே, இப்ப நான் இறந்து போனதுக்கு பிறகு அவங்க பிரிஞ்சு அண்ணன் தம்பி எல்லாம் பிரிஞ்சுட்டாங்களா, என் பிள்ளை எல்லாம் பிரிஞ்சிருச்சா, சொந்த பந்தங்கள்லாம் சேர்ந்து இருக்காங்களா, சேர்ந்து இருந்தா சந்தோஷப்படுறாங்க. யாரு? சரி இப்போ சேர்ந்துட்டாங்க, இல்லன்னா அவங்க அழுகுறாங்க. யார் அழுகுறா? சொல்ல முடியல வந்து சொல்லுங்களா. அதனால நம்ம ஊர்களில் பழக்கப்படுத்துறாங்க, 3க்கு சொந்த பந்தம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிறது, 7க்கு சொந்த பந்தம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிறது, 10, 15, 20, 30, 40 சொல்லி என்ன செய்யறாங்க? குறிப்பிட்ட ஒரு 40 நாளைக்கு எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கிறாங்க. எதனால சேர்க்கிறாங்க? இந்த மாதிரி குறிப்பிட்ட நாள்கள் எல்லாம் வருவாங்க. டெய்லி சேர்த்துக்கிட்டு இருந்தா சாப்பாடு போட முடியாது. அதனால குறிப்பிட்ட நாள்கள்ல சேர்த்து 40 அன்னைக்கு எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டா, இமாம் ஷாஃபி இமாம்லாம் சொல்லுவாங்க, 40வது நாளைக்கெல்லாம் என்ன செய்யணுமா, அது அந்த சீரணி காய்ச்சி, பாயாசம் காய்ச்சி, ரொட்டி சுட்டு இப்படி குடிக்கக்கூடிய பழக்கம் சஹாபாக்கள் காலத்துல இருக்கு.
ஆயிஷா அம்மா ஏதாவது வீட்டுக்கு போனாங்கன்னா 40வது அன்னைக்கு என்ன செய்வாங்களாம், பாயாசம் காய்ச்சி, பாயாசம்னா இருக்கிற சேமியா கஞ்சி பாயாசம் காய்ச்சி இனிப்பு வச்சு ரொட்டி சுட்டு அந்த ரொட்டியை பாயாசத்துல முக்கி சாப்பிடுவாங்களாம். இது ஆயிஷா அம்மாவுடைய பழக்கம். அப்ப அவங்க யாரு, ரசூலுல்லாஹ் கூடவே உட்கார்ந்து ஹதீஸ படிச்சவங்க, அவங்களே செய்யறாங்க, நமக்கு என்ன இருக்கு. இப்ப இது ரெண்டு ஒண்ணு என்ன, அவங்கள எல்லாம் அவங்களுக்கு வேண்டியதை நான் கொடுத்துட்றேன், அவங்கள அங்கேயே வச்சுக்கோ, அவங்கள என்ன செஞ்சுக்க அங்கேயே வச்சுக்கோ, இங்க வர விட்டுறாங்க. வர விட்டா என்ன ஆகும், வீட்டுல இருக்கிறவங்க நிம்மதி கெட்டு போயிடும். வீட்டுல இருக்கிறவங்க வீட்டுல உட்கார்ந்துட்டு ஒரு மரண ஓரம் அழுதுகிட்டே நின்னா அவங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு வச்சவங்கள, வீட்டுல வந்து அழுதுகிட்டு நின்னா யாரோ ஒரு நல்ல நாளும் போலுமா அழுதுகிட்டு இருக்கான்னு கேட்கிறோமா இல்லையா. அதே மாதிரி ஒரு மூலையிலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல நின்று ஒரு ரூஹு வந்து அழுதுகிட்டு நின்னுச்சுன்னா என்ன ஆகும், வீட்டுக்கு நிம்மதியா வாழ முடியுமா. அதனால ரெண்டு பர்பஸ், ஒண்ணு என்ன நம்மளுடைய நல்ல ஒண்ணு, இன்னொன்னு அவங்க நல்ல ஒண்ணு. அவங்களுக்கு நன்மையை கொடுத்து அவங்களுக்கு வேதனை இல்லாம ஆக்கி, நம்ம உம்மத்துல பெருமான சொல்றாங்க, என் உம்மத்துல ஸ்பெஷல் என்ன தெரியுமா, ஒரு ஆளு குற்றவாளியாக நரகம் கடமையாயித்தான் இருப்பாரு, பாவியாத்தான் மௌத்தா போயிருப்பாரு. ஆனா நாளைக்கு எழுப்பும் போது அல்லாஹு தஆலா அவரை பாவமே மன்னிக்கப்பட்டவராக அல்லாஹு தஆலா எழுப்பிடுவானா. எதனால, வாரிசு, அவருடைய வாரிசுகளுடைய துவாவை கொண்டு, வாரிசுகளுடைய துவாவை கொண்டு அல்லாஹு தஆலா அந்த மாதிரி எழுப்புவான் அப்படின்னு சொல்றான். சொல்லுங்களா. அப்ப இதெல்லாம் விளங்குச்சுங்களா. இதனாலதான் நம்ம ஊர்கள்ல பெரியவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி பாத்தியா ஓதுங்க, பாத்தியாங்கிற பேர்ல சொந்த பந்தங்கள்லாம் கூப்பிடுங்க, ஏழை எளியவர்களையும் கூப்பிடுங்க, உலமாக்களையும் கூப்பிடுங்க. அவங்கள உலமாக்கள் வந்துட்டு போனோம்னா ஹதீஸ் என்ன வருது, ஒரு ஆலிம் ஒரு ஊருக்குள்ள போயிட்டாருன்னா அந்த ஊர்ல உள்ள கபராளிகளுக்கு எல்லாம் 40 நாளைக்கு வேதனை இல்லாம ஆக்கப்படுதான் ஹதீஸ். ஒரு ஆலிம் ஒரு ஊருக்கு போனாருன்னா என்னவா, அந்த ஊர்ல உள்ள கபராளிகளுக்கெல்லாம் 40 நாளைக்கு வேதனை தூக்கப்படுதான், வேதனை கிடையாது ஆலிம் வந்துட்டாருன்னு. அப்ப அதே மாதிரி வீட்டுக்கு உலமாக்கள் வந்தாங்க, லெப்பமார்கள் வந்தாங்கன்னா அவங்க சும்மா வெட்டி கதை பேச வந்தாங்க, இன்னைக்கு வெட்டி கதை பேசிட்டா இருக்கோம், அங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா துவாவுக்காக வேண்டி திக்ருக்காக வேண்டி வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த வீட்டில் உள்ள துர்சக்திகள்லாம் வெளியே போயிடும். இந்த வீட்டுல அதே மாதிரி நம்ம இந்த ஊர்ல உடைய கபராளிகளுக்கு அல்லாஹ் தஆலா வேதனையெல்லாம் என்ன செஞ்சிடறான், குறைச்சிடறான். இதெல்லாம் செய்தி. அப்ப இந்த மாதிரி நிறைய நற்காரியங்கள் நடக்கும். அதனாலதான் நம்ம ஊர்கள் அந்த காலத்திலிருந்தே இந்த பாத்தியா ஓதுறது இந்த மாதிரி வளமைகளை என்ன செஞ்சிருக்கிறாங்க, கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை நாம செய்யணும். இன்ஷா அல்லாஹ் நாமும் செய்வோம். செய்யறதுனால அல்லாஹ் தஆலா அவங்களுக்கும் நல்ல வாழ்க்கையை கொடுக்குறான், இறந்தவங்களுக்கும் நல்ல வாழ்க்கையை கொடுக்குறான். இப்ப இறந்தவங்க வீட்டுக்கு வருவாங்க, வீட்டு சொந்த பந்தங்களும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவங்க சந்தோஷப்படுறாங்க, ஆனந்தப்படுறாங்க. அதனால சாப்பாடு நல்ல சாப்பாடா போடுவாங்க, அவங்க சந்தோஷப்படுவாங்க வந்து பார்த்துட்டு, சரி நல்ல சந்தோஷமா இருக்கிறாங்க என் பிள்ளைய, சண்டை போட்டுக்கிறல்ல அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. இங்க சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்க வருத்தப்படுறாங்க. புரியுதுங்களா. அப்ப எவ்வளவு நாள், அதையே 40 நாள் வச்சீங்க. இப்ப நம்ம நிறைய ஒரு கேள்வி கேட்பாங்க, அதையே 40 நாள், 10 நாள் வச்சா என்ன, 2 மாசம் வைக்கணும், 40 நாள் என்னங்க அப்படின்னு கேள்வி கேட்கறானா இல்லையா. அதுக்கு என்ன அப்படின்னு பதில் சொன்னா, அதுக்கு ஏன் 40 நாள் வச்சாங்கன்னா காரணம் இருக்குது. இந்த வெளிநாட்டுக்கு போறாங்கல்ல, வெளிநாட்டுக்கு போகும்போது அந்த பார்த்து கையெழுத்து எவ்வளவு கஷ்டம், சரி எவ்வளவு நேரம் போடுவான், 1 செகண்ட் தான். சில பேரை பார்த்த உடனே கையெழுத்து போட்டு அனுப்பிடுவான், சில பேர் கொஞ்சம் ஆபீஸ்ல வெயிட் பண்ணுங்கிறான். எவ்வளவு நேரம் தெரியாது. ஆபீஸ்ல வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டோம்னா எப்ப முடியும் தெரியாது, தப்பிச்சு வெளியே போனா தான் உண்டு. அதே மாதிரி சில பேருக்கு அதே மன்றப்புக்கு அமன் நபிக்கு அம்மா தீனுக்கும் கேள்விதான், போன உடனே கேட்டு முடிச்சிருவாங்க. சில பேருக்கு 3வது நாள் கேட்பாங்களாம் கேள்விய, வச்ச உடனே கேள்வி இல்ல, சில பேருக்கு போன உடனே கேள்வி, சில பேருக்கு போன உடனே கேள்வி. நம்ம எல்லாம் நகர்ந்து வர்றோமா இல்லையா, வந்த உடனே சில பேருக்கு கேள்வி, சில பேருக்கு 3வது நாள் கேள்வி, சில பேருக்கு 7வது நாள் கேள்வியா, சில பேருக்கு 10வது நாள் கேள்வியா, சில பேருக்கு 15வது நாள் கேள்வியா, சில பேருக்கு 30வது நாள் கேள்வியா, சில பேருக்கு 40வது நாள் கேள்வியா. கேள்வி விளக்கு எப்பதான் கேட்கிறாங்களா, 40வது நாள் கேட்கப்படுமா. அது வரைக்கும் வெயிட் பண்ண வச்சு பாடாப்படுத்துவானா. வெயிட் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டம், என்ன கேட்பான், ஒரு சைன் தானடா போட்டு தொலைக்க வேண்டியதானடா, அதை போடுறதுக்கு எவ்வளவு நேரம் பாடாப்படுத்துறான். நம்ம ஆபீஸுகள் எல்லாம் போய் பார்க்கல, ஒரு சைன் போட என்ன பாடுபடுத்துறான். அதே மாதிரி இது இன்னும் சில பேருக்கு என்ன, சில பேருக்கு வச்ச நாள்ல இருந்து 3 நாள் வரைக்கும் அவனை போட்டு பாடாப்படுத்துவாங்களாம். அந்த கேள்வியை கேட்டு 3 நாள் வரைக்கும் என்ன செய்வாங்களாம். 3வது நாள் கேள்வி ஒண்ணு, இன்னொன்னு என்னது
3 நாள் வரைக்கும் பாடாப்படுத்துவாங்களாம். சில பேர் 7 நாள் வரைக்கும் பாடாப்படுத்துவாங்களாம். சில பேரை 40 நாள் வரைக்கும் என்ன செய்யப்படுது, பாடாப்படுத்தப்படுதுன்னு கிதாபுல் ஹதீஸ்ல வந்திருக்கு. அதை பார்த்தவங்க சொல்லிட்டாங்க. அதனாலதான் நம்ம என்ன செய்யப்படுதுன்னு கேட்டா, நம்ம ஊர்களில் பழக்கம் 40 நாள் வரைக்கும் என்ன செய்யறாங்க, தொடர்ந்து ஓதிட்டே வராங்க. அதே மாதிரி வருஷம் வருஷம் என்ன செய்யறாங்க, அந்த நாள் வந்துருச்சுன்னா நமக்கு தெரியுதோ இல்லையோ அவங்களுக்கு தெரியும், அந்த நாள் நம்மள்ட்ட எதிர்பார்க்கறாங்க, அந்த நாள்ல வீட்டுக்கு வர்றாங்க. புரியுதுங்களா? அதெல்லாம் நீயத்தை வச்சுதான் நம்ம பெரியவங்க வச்சிருக்கிறாங்க. நாமளும் இவங்களை நீயத்தை வச்சுதான் நினைச்சிடறோம். இங்க தொழுதம் வந்து செலவாத்து ஓதியாச்சு, இதுக்கு செஞ்சு செலவாத்துலாம் ஓதியாச்சு. இன்ஷால்லா நாம அவங்களுக்கு ஈசா துவா செய்வோம். இன்ஷால்லா அல்லாஹ் அவங்க பரக்கத் செய்வான், அவங்களுக்கு நல்வாழ்வை கொடுப்பான். அவங்களுக்கு நம்மை விட்டு சென்று அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா நல்வாழ்வை கொடுத்து அவன் சொர்க்கத்தை, அவங்க கபரை பூஞ்சோலை ஆக்கி எல்லாம் அவங்களுடைய சிறு சிறு பிழைகள் இருந்தால், பிழை இல்லை, ஏன் நம்ம உட்காந்து